நாமெல்லாம் ஏதோ ஒரு பெண்ணை செய்ததுனாலதான் இந்த பிறவிக்கு நாம வந்திருக்கிறோம். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நாம ஏதாவது தவறு செய்தோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி இந்த பிறவி நமக்கு ஒரு தண்டனையாகத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த தண்டனையை அனுபவிக்கின்ற பொழுது நாம நல்வினைகளை எல்லாம் செய்தோம் என்று சொன்னால், இப்போ ஜெயில இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குது. அவங்க நன்னடத்தை விதியின்படி அவங்க நல்ல செயல்களை எல்லாம் செய்து வந்தால் அவர்களுக்கு அந்த தண்டனை குறைகிறது. ஒரு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்தவர் அவர் நல்ல ஒரு செயல்களை எல்லாம் செய்து வந்தார் என்று சொன்னால் அவருக்கு தண்டனை குறைகிறது. அதுபோல இந்த பிறவியிலே நாம் செய்யக்கூடிய அத்தனை வினைகளும் நமக்கு பின்னாலே ஒரு தண்டனையாக வரும். அந்த தண்டனை எல்லாம் குறையணும்னா இறை வழிபாடு முக்கியம். இறை வழிபாடு பக்தியோடு செய்யணும். அந்த பக்தியானது இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற வகையிலே நாம் அந்த பக்தியினை நாம் செலுத்தி வர வேண்டும். அப்படிப்பட்ட பக்தியினை வழியிலே கொண்டு செல்லக்கூடியதுதான் இந்த 12 திருமுறைகள். நம்முடைய நால்வர் பெருமக்கள் நமக்கு நல்ல வழியை காட்டி சென்றுள்ளார்கள். அப்படிப்பட்ட நால்வர்களிலே நாவுக்கரசர் பெருமான் அருளி செய்த முக்தி பதிகத்தினை நாம் இப்பொழுது விண்ணப்பம் செய்து ஐயாவுடைய அந்த ஆன்மாவானது மீண்டும் இந்த பிறவிக்கு வாராது இறைவனுடைய திருவடியிலேயே இணைந்து பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்கின்றோம்.